ஹாய், இது ஒரு கிழங்கு பொரியலுங்க. இது என்ன கிழங்கு அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து டைம் தரங்க. இந்த கிழங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமாங்க. இந்த கிழங்குல அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுனால அதிக எனர்ஜி நமக்கு கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸாகவும் இது இருக்குதுங்க. இந்த கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து போக்குதுங்க. இந்த கிழங்கு நம்ம இன்டேக்காக எடுக்கிறதுனால மூளைக்கும் நரம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தை கொடுக்குதுங்க. இது என்ன கிழங்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க தோலை செய்யணும். ஏன்னா மேலே ஃபுல்லாக மண்ணாகவே இருக்குங்க. தோலை சீவிட்டு அப்புறம் தான் இது வேக வைக்க முடியும். தோலோடு அப்படியே வேக வைக்க முடியாது. இது எப்பவுமே இப்படி தாங்க வேக வைக்கணுமே. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் இன்னொரு தடவை வந்து தண்ணி போட்டு வாஷ் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து லைட்டாக மண் ஒட்டி இருக்கும். அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சு தண்ணியை ஊற்றி அதில் கிழங்கு போட்டு உப்பை போட்டு வேக வைக்கணுங்க. கிழங்கு நல்லா வேக வச்சு தாங்க சாப்பிடணும். இல்லை அப்படின்னா வயிறு வலி வந்துடுங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு தாங்க பழகியிருக்காங்க. அந்த ஜென்ரேஷன் மாற மாற இந்த மரவள்ளி கிழங்கு எங்கே எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். மரவள்ளி கிழங்கு வடை, மரவள்ளி கிழங்குல சிப்ஸு, அதுக்கப்புறம் பாயாசம், அப்புறம் தோசை, இந்த மாதிரியெல்லாம் வெரைட்டியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததும் ரெண்டாக உடஞ்சி போச்சுங்க. கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இந்த கிழங்கை எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த கிழங்குல வந்து பொரியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் விற்பாங்க. வேக வச்சு நாங்கள் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தாங்க தெரியும் இந்த கிழங்கெல்லாம் பச்சையாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வேக வச்சு இந்த மாதிரிலாம் பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் இது எங்கள் மாமியார் டிஷ்ஷுங்க. என் பையன் எப்பவுமே வந்து சக்கரவள்ளி கிழங்கு தாங்க சாப்பிடுவான், ஸ்வீட் பொட்டேட்டோ. இப்போ வந்துட்டு இந்த கிழங்கு கொடுத்துருக்கான், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் இந்த கிழங்கை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா அது வந்து பொரிஞ்சதும் அது சாப்பிடும்போது நல்லா முடுக்குன்னு கடுக்குன்னு இருக்குங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த உளுத்தம்பருப்பு கலர் திரும்பினதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாங்க, சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அந்த வரமிளகா ஆட் பண்ணிட்ட அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லா ஃபுல்லாக வதங்கிடும். இந்த டர்மரிக் பவுடர் போட்டிருக்கோம்லங்க, அது ஃபுல்லாக இதோட மிக்ஸ் ஆகி நல்லா எல்லோ கலராக மாறிடுங்க. பார்க்க உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியே இருக்கும். இந்த கிழங்கு பொரியல் பார்க்க மட்டும்தாங்க உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு லைட்டாக உப்பு தூவி எடுத்துக்கலாங்க. போட்ட உப்பு பத்தாது பாயில் பண்ணும்போது. அது உப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்ணுங்க. அப்போ தாங்க இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக தெரியுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மரவள்ளி கிழங்கு பொரியல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.